தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல மாதத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ தான் ஒரு வீடியோவை எடுக்கிறோம். என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஒரு சின்ன ட்ரைனிங்காக வெளியே போயிட்டேன். அதனால் ஒரு 6-7 மாதங்களாக என்னால் சேனல் பற்றி எந்த ஒரு வீடியோவும் போட முடியல, எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க முடியல. என்னோடய ட்ரைனிங்கெல்லாம் இப்போ தான் முடிஞ்சு நான் ஊருக்கு வந்தேன். ஸோ வந்து மொதல் வேலையாக நான் பண்ணது என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபார்முக்கு புதுசாக சிக்ஸ் இறக்கியிருக்கேன். ஏன்னா நான் இங்கே இல்லாததால் ஃபார்மை கொஞ்சம் கவனிக்க முடியல, அதனால் சிக்ஸ் எதுவும் இறக்கலை. நான் இப்போ வந்த உடனே என்னோடய மொதல் வேலை என்னென்னா சிக்கு இறக்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சோனாலி ப்ரீடு இறக்கியிருக்கேன். சோனாலி ப்ரீடில் வந்து ஒரு 200 சிக்கு இறக்கியிருக்கேன். இன்னும் ஒரு 200 சிக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வருது. நம்மக்கிட்ட சோனாலி ப்ரீடு இல்லைன்றதால நம்மளால் அடை வச்சு பொறிக்க வைக்க முடியல. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கைராளி தான் இருக்குது. அதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி அடை வச்சு பொறிச்சிட்ருந்தோம். நம்மக்கிட்ட இப்போ தான் முதல் தடவையாக நான் சோனாலி இறக்கியிருக்கேன். கோழி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. கோழி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே இருக்காங்க, நல்லா ஒரு ஆக்டிவாக இருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து 2-3 நாள் ஆகுது. இன்னையோட பார்த்திங்கன்னா 3 நாள் ஆகுது. 3 நாளில் இன்னும் எந்த ஒரு சிக்கும் இறக்கலை, எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பனங்கற்கண்டு ப்ளஸ் மஞ்சள்தூள் கலந்து சுடு தண்ணி, நல்லா தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சு தண்ணி வச்சுருக்கேன். அதான் எல்லாம் குடிச்சிட்ருக்காங்க. ப்ரூடிங் வந்து பார்த்திங்கன்னா 200 கோழி குஞ்சுக்கு 3 லைட் போட்டிருக்கேன். 2 லைட்டே போடலாம், இருந்தாலும் நான் கொஞ்சம் 3 லைட் போட்டிருக்கேன். அது ஹீட் வேணுன்றவங்க லைட் பார்க்கும்போது இருப்பாங்க, ஹீட்டு வேணான்றவங்க கொஞ்சம் இடையே வந்துப்பாங்க. அதனால் 3 லைட்டாகவே போட்டிருக்கேன். அது பார்த்தாம நைட்டில் வந்து சில சமயம் பனி பொழியுதுன்றதால கொஞ்சம் கறி ஹீட்டும் கொடுத்துருக்கேன். கறி ஹீட்டு வந்து அடிஷ்னலாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா எப்போ கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னே தெரியல. ஏன்னா திடீர்னு இப்போது பனி பொழிஞ்சுது அப்படின்னா கோழிகள் ரொம்ப குளிரை தாங்காது. அதனால் கறி ஹீட்டும் கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 2 நாளைக்கு கறி ஹீட் கொடுக்கலாம். கோழிகள் பார்த்திங்கன்னா இப்போயே 3 நாள்லேயே நல்லா ஒரு தெளிவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ரெக்கையெல்லாம் வர தொடங்கிருச்சு. ரெக்கையெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாகவே தெரியுது, ரெக்கையெல்லாம் வர தொடங்கியிருக்கு. இன்னும் ஒரு 3 நாள் போச்சுன்னா இன்னும் நல்லா ஆக்டிவாக இருக்கும். அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் போடுற வீடியோக்கெல்லாம் பார்த்துட்ருங்க. கோழி குஞ்சு இல்லை கோழி பண்ணை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தகவல்னாலும் உடனே என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.